வந்ததுனால நான் மோர் கொடுக்குறேன். வேண்டாம் சிவன், நான் ஏதாவது சொல்லிடுவேன். மோர் தானே கொடுக்குறாரு, இதுக்கு எதுக்கு அவர் மேல கோவப்படுற? சரி, எதுக்கு வந்து அதை சொல்லு. அந்த பார்லர்காரி இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது. அவ என் பையன் வாழ்க்கையை விட்டே போயிடணும். இது நீரா அவகிட்ட பேசி அவ இந்த ஊரை விட்டே போக வைக்கணும். அவ இந்த ஊர்ல எங்கேயுமே இருக்க கூடாது. இப்ப உங்க மருமகளை ஊரை விட்டு போன்னு பார்வால எப்படி சொல்ல முடியும்? உங்க வீட்டு பிரச்சனைய இவங்கள சால்வ் பண்ண சொல்றது தப்புங்க. நீங்க இங்க வந்திருக்க கூடாது. நீங்க போக வேண்டிய இடம் கோர்ட்டு தான். என்ன பார்வதி, ஆள வச்சு பேசுறியா? அவரு நியாயத்தை பேசுறாரு. ஓஹோ, நீங்கெல்லாம் நியாயமானவங்க, நான் தான் அநியாயம் பண்றேன் இல்ல? ஓ அவசர புத்தி இன்னும் ஒண்ணு விட்டு போகல. இந்த பாரு விஜயா, நாம ஒரு ஆளை என்னத்த சொல்றது? ஆனா அந்த கல்யாணி புத்திசாலிதான். பணக்காரன்னு சொன்னா நீங்க விழுந்துருவீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இதுக்குதான் பேராசை இருக்க கூடாதுன்றது. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படியாவது என் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா வராம தடுத்திருப்பேன். இப்போ உங்களால நாங்களும் 4 பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க. இப்போ ஸ்ருதி இந்த வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அவர் கூட அவளையும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா என்ன பண்றது? நான் இதை சொன்னா என் பொண்ணு கேட்க மாட்டா. இப்படி ஒரு குடும்பத்தோட வாழணும்னு அவளுக்கு தலை எழுத்து. உங்களால எங்களுக்கு அவமானம். இப்ப என்னமா உங்களுக்கு அவமானம் நடந்துருச்சு? இங்க நடந்திருக்கிற விஷயம் அப்படி. இந்த பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையே இல்லாத குடும்பம் எதுவுமே இருக்காது. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை எந்த குடும்பத்திலயும் நடந்தது இல்ல.